வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் கதை யூடியூப் சேனல். உங்கள் மனதில் கேட்கும் குரல். இன்னைக்கு கதைக்குள்ள போகலாமா? இந்த கதையின் தலைப்பு காற்றாகி கடலாகினாள், பாகம் 5. மூஞ்சூரின் மாயை. மாளவிகா கடற்கரையில் நிற்கிறாள், கையில் அந்த பழைய ரேடியோவுடன். ஆனந்தியின் குரல் சுமத்திய கடைசி அடையாளம் அதுதானே. இதோ அவளின் வாழ்க்கையின் முடிவுக்கான வழியும் அதுதான். ஆனால் அது வெறும் ஆனந்தியின் முடிவு மட்டும் அல்ல, ஒரு புராண கதை போல ஒரு தொடக்கமாக இருந்தது. ஆர்வின் மழவையின் அருகில் நிற்கிறான். அவனது கண்களில் பதற்றம், சந்தேகம், இதற்கான தீர்வு என்ன என்பதை கண்டுபிடிக்கும் ஒரு டென்ஷனும் இருந்தது. இருதயம் வேக வேகமாக துடிக்க ஆர்வின் பேசுகிறான். நீதான் ஃபர்ஸ்ட் ஆனந்தியோட குரலை கேட்டிருக்க மாளவிகா. இதுக்கான முடிவும் அப்ப உன்கிட்ட தான் இருக்கும். ஆனா அந்த முடிவோட உன்னோட குரலும் திரும்ப நம்மளுக்கு கிடைக்கணும். ஆனந்தியோட சாபத்தை விடுவிக்கிறதோட உன் குரலை இழக்க நான் விரும்பல. நீ இத பூர்ணமா முழுக்க முடிக்க முடியும் நான் நம்புறேன் மாளவிகா. அதுக்காக நான் என்ன வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஊரும் வேண்டாம், இந்த ஊர்ல நம்ம படம் எடுக்கிறதும் வேண்டாம். இது வரைக்கும் எடுத்த சீன்ஸையும் நம்ம டெலீட் பண்ணிடுவோம். ஆனால் மாளவிகா அவன் சொல்வதை ஆமோதிக்க விருப்பமில்லாமல் இல்லை என்பது போல் தலையசைத்தாள். அவளது கண்களில் ஒரு தெளிவு இருந்தது. இரவு முழுக்க மாளவிகாவும் ஆர்வினும் கடற்கரையிலேதான் இருந்தார்கள். அவள் கண்களில் இருந்த தெளிவு ஆனந்தியின் வாக்கியம் தந்ததுதான். என்ன விடுவிக்க ட்ரை பண்றியா, அல்லது நீயே நிலைத்து நிற்க ட்ரை பண்றியா? உன் குரல் போனா பரவாயில்லையா என்று நேற்றிரவு ஆனந்தி கேட்ட கேள்விகள்தான். மாளவிகா கடற்கரைக்கு, அங்கு கடல் முழுவதும் வெள்ளை அலைகளால் கடல் மண் அலசப்பட்டு வந்திருந்தாலும் புயல் அருகில் இருப்பதால் அதன் ஒளி தெளிவாக காற்றை கிழித்து கொண்டு வீசிக்கொண்டு இருந்தது. மனதை பிளக்கும் அச்சத்தையும் அது தந்திருந்தது. அதில் மின்னல்கள் கடல் மேல் விளக்கு போல் வெளிச்சம் பரவ தொடங்கி இருந்தது. விடிந்திருந்தாலும் புயல் வருவதால் வானம் இருட்டியே இருந்தது. புயல் தீவிரம் அடைவதை உணர்த்தும் விதமாக வேக வேகமாக கடல் அலைகள் இன்னும் சத்தமாக ராட்சத அலைகளாக வந்து கரைகளை மோதிக்கொண்டு நின்றது. மாளவிகா அந்த ராட்சத அலைகளில் கால் நனைத்து கையில் அந்த ரேடியோவை கடலுக்குள் வீசி எறியும் தீர்மானத்துடன் நின்றிருந்தாள். ஆனால் அந்த தருணம் கடலுக்குள் இருந்து ஒரு ஒளி எழுகிறது. அது அந்த பாடல்தான். நீ வந்த பின் நான் போவேன் என்று நினைக்காதே என்று நக்கலாக ஒரு வாக்கியத்துடன் முடிந்தது அந்த பாடல். அச்சமும் அதிர்ச்சியும் பரவியது. மாளவியின் குரலில் அந்த பாடல் அவளையே அவள் நக்கல் செய்து கொள்வது போல் தோன்றியது. ஆனந்தியின் குரல், நிழலின் குரல், அது ஒரே நேரத்தில் அழுத்தமும் அழுகையும் தந்தது மாளவிகாவிற்கு. ஆனந்தியின் உருவம் மெல்ல கடலில் இருந்து ஒரு வெள்ளை புகையாக மாளவியின் முன் தோன்றியது. அவளது கண்கள் வெள்ளையாக ஒளிர்ந்தது. அவள் மெதுவாக பேசுகிறாள். மாளவிகா, நீ என் குரலை கேட்டுட்ட. அதுக்கு பதிலாதான் உன் குரலை நான் பறிச்சுக்கிட்டேன். நான் ஒரு சத்தம் இல்லாத மரணத்தை அடைஞ்சேன். என்ன இந்த உலகத்துல இருந்து, அந்த பங்களாவில இருந்து விடுவிச்சேனா, நான் உன் குரலை உனக்கே தந்துடுறேன். இந்த ஊரையும் என் சாபத்துல இருந்து விடுவிக்கிறேன். மாளவிகா என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் நின்றிருந்தாள். அவள் அவளது உள்ளத்தில் கேட்டுக்கொள்கிறாள். நான் உன்னை விடுவிக்க முடியுமா
என்னால் அது முடியுமா? அப்படியே பண்ணாலும் என் குரல் திரும்பி என்கிட்டே கிடைச்சிருமா? இது எப்படி சாத்தியம்? ஆனந்தியின் முகத்தில் இருந்த முக்காடு விலகி மெதுவாக அவள் சிரித்தாள். அது ஒரு சாபம் நிறையும் சிரிப்பு போல் தோன்றியது. கண்ணீருடனும் வேதனையும் கலந்து அவள் விரல் கொண்டு அவள் அந்த ரேடியோ மீது சத்தியம் செய்து பேசுகிறாள். மாளவிகா, கண்டிப்பா நான் செய்வேன். மாளவிகா இம்முறை தீர்மானத்துடன் எந்த இரண்டாம் எண்ணமும் எழாமல் அந்த ரேடியோவை முடிந்த அளவு தெம்பை கூட்டி கடல் அலைக்குள் வீசி எறிந்தாள். அந்த தருணம் கடல் முழுவதும் ஒரு பழைய பாடலால் காதை கிழிக்கும் அளவு கடல் சீற்றத்தை தாண்டி ஒரு ஒளி பரவி திடீரென மயான அமைதி நிலவியது. ஒரு மாய தங்க நிற ஒளியும் பரவியது. மின்னல்கள் கடல் மேல் பரவுகின்றன. கடல் அதிர்ச்சி அடைகிறது. கடல் தாயே அதிர்ச்சி அடைந்தாள் போலும். காற்றில் ஒரு பெரிய சத்தம் கேட்டது. காற்றில் ஒரு பெரிய ராட்சத இடி விழுவது போல் சத்தம் எழுந்தது. இம்முறை தூறல் மழை வலுவடைந்து பெருமழையாக மாளவிகாவை நனைத்தது. மாளவிகா புயலால் ராட்சத அலைகளாகும் கடல் அலையில் மறைந்து காணாமல் போகின்றாள். ஆனால் அவளுடைய குரல் கடலில் 8 திசைகளில் இருந்தும் ஓசையாக ஒலிக்க துவங்கியது. ஆனந்தியின் குரலும் மாறி மாறி ஒலித்தது. அது மறக்க முடியாத அந்த அதே பாடல் வரிதான். அடுத்த நாள் மூஞ்சூர் கிராமம் புயல் அடித்து ஓய்ந்த அமைதியுடன் இருந்தது. ராயர் பங்களா அங்கு இல்லை. அதன் இடத்தில் வெறும் கடற்கரை மட்டும்தான் இருந்தது. ஆனால் தூரத்தில் ராயர் பங்களா புயல் வெள்ளத்தில் வந்த தண்ணீரால் நிறைந்திருந்தது. வெற்று கடற்கரையில் இருந்து அந்த ரேடியோ பாடும் சத்தம் கேட்டது. நீ வந்த பின் நான் போனேன் என்று ஒரு ஏலியன் குரலில்தான் முதலாக மாளவிகா கேட்டாளே, அதே போல் அதே டோனில் பாடியது. இது அனைத்தும் மாளவிகாவிற்கு நடப்பது போல் மாளவிகா தனது படத்தை வெற்றிகரமாக இயக்கி படமாக பதிவு செய்து இருந்தாள். அவளின் கேமராமேனான தோழனோடு அவளது டாக்குமெண்ட்ரி பிலிமை முடித்து இருந்தாள். அவர்கள் கடற்கரையில் ஒரு பழைய கேமராவின் மெமரி கார்டு ஒன்றை கண்டுபிடிக்கிறார்கள். அதை லேப்டாப்பில் கனெக்ட் செய்து பார்த்தபோது மாளவிகாவின் குரல் என்று அந்த பதிவு பெயரிடப்பட்டு இருந்தது. மாளவிகாவின் குழுவினர் சூழ்ந்து அந்த ஃபைலை திறந்தவுடன் ஒரு பாடல் ஒலிக்க துவங்கியது. அந்த ஃபைலில் ஆனந்தியின் பாடல் மட்டும் இல்லை, அவளது சிரிப்பு கூட உள் அடக்கி ரெக்கார்ட் செய்யப்பட்டு இருந்தது. அது ஒரு அழுத்தமான சத்தம். நினைவின் நிழலோ சாபத்தின் சாட்சியோ யார் அறிவார்? ஆனால் அடுத்த நாள் காலை விழுந்து எழுந்ததும் கேமராமேனும் ஆர்வினும் அமர்ந்து டீ குடித்திருப்பதை பார்த்து மாளவிகா அவர்களிடம் சென்று, சரி இன்னைக்கு நம்ம ஊருக்கு கிளம்புவோம், அதான் படம் பிடிச்சு முடிச்சிட்டோம்ல என்று பேசியவுடன் இருவரும் அதிர்ந்து போய் எழுந்து நின்றனர். இரு ஆண்களுக்கும் தலை சுற்றுவது போல் ஆனது. பயத்தில் இருவரும் உடல் நடுங்க ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு இருந்தனர். மாளவிகா அவர்கள் இருவரையும் இரு கைகள் கொண்டு உலுக்கி, ஏன் பேய் அடிச்சது போல பாக்குறீங்க? உங்ககிட்ட நான் சொன்னது காதுல கேட்கலையா? மாளவிகா, நீ எப்படி அந்த பொண்ணு குரல்ல பேசுற என்று ஆர்வின் தான் நடுக்கத்தோடு வினவினான். ஆம் மாளவிகா, இப்பொழுது நேற்று அந்த மெமரி கார்டில் இருந்த ஆனந்தியின் குரலில் பேசிக்கொண்டு இருந்தாள். அவளின் குரல் மாயமானதை அறியாமல். நன்றி